This evening, let's continue, please, in where we stopped last week. 1 Samuel chapter 30. And I'm teaching on how to turn hopeless situations around and make them living situations. எப்படி நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை நாம் திருப்பி நம்பிக்கையுள்ள சூழ்நிலைகளாக நாங்கள் அதை மாற்றலாம் என்பதை குறித்து நாம் பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வாரத்தில் ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். என்ன, எசேக்கியா ராஜா தன்னுடைய முகத்தை சுவர் புறமாக எப்படி திருப்பினானோ அதே வண்ணமாக பல நேரங்களிலே தேவனுடைய மனிதர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கஷ்டமான நேரங்களிலே, ஒரு சில வேளைகளிலே மற்றவர்களிடத்திலிருந்து உற்சாகமான ஒரு வார்த்தை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கும் ஒரு சூழ்நிலை எழும்பினாலும் சுவர் புறமாக அவர்கள் முகத்தை திருப்பி கர்த்தரையே பார்த்து கொண்டு வெற்றியை எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்பதை குறித்து நாம் தியானிக்க தொடங்கினோம். அந்த நேரத்திலே மோசேயை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்க தொடங்கினோம். அதுதான் 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 6வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம். முக்கியமாக 6வது வசனத்திலே எழுதப்பட்ட அந்த வசனத்தை நாம் மீண்டும் பார்க்க போகிறோம். Now I want you to look at verse 6 again, please, in your Bible. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகள் நிமித்தம் மனக்கிலேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். Now there were people who loved David, but they were at that point of time because they had lost their families. 1 Samuel chapter 30 verse 6. I want you to highlight that phrase, please, in your Bible. What did David do? Now that's exactly what you and I are called to do when people don't support us and we don't have people to encourage us. We are not called to quit. We are called to encourage ourselves in the Lord, and that's one form of turning our face to the wall and putting our focus on God Almighty. சுவர் புறமாக நாம் திருப்புவது ஏதோ ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கிறது என்று பலர் நினைக்கிறார்கள். People often think, well, turning your face to the wall sounds like a good phrase. Sounds good, but it's not that easy. Because at that point of time, everybody is against you. Everything that you're hearing is negative. All the voices you hear are voices that talk about finish the person up. Now what you do is the question. Do you say, yes, finish me up? No, you encourage yourself in the Lord. Because it's not over till God says over. Amen. It's not over till God says over. பாருங்க, இது ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி. அந்த 6வது வசனத்திலே எல்லாரும் இவனை கல்லெறிந்து சாக வேண்டும் என்று சொல்லும் வேளையிலே இவனோ அவர்களுடைய பேச்சை கேட்டு புலம்பி, ஆம், நீங்கள் நினைத்ததை செய் என்று அவர் சொல்லவே இல்லை. தன்னுடைய தேவனுக்குள் அவன் தன்னை தானே திடப்படுத்திக் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். He encouraged himself in the Lord. He must have thought about the past victories God had given him. கடந்த காலங்களிலே தேவன் அவனுக்கு கொடுத்த ஒவ்வொரு வெற்றியை அவன் நினைத்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும். அன்றைக்கு நான் மரிக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு ஏன் மரிக்க வேண்டும் என்று அவன் தனக்கு தானே ஒரு கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். If I didn't die by the hand of the bear, if I didn't die by the hand of the lion, if I didn't die by the hand of Goliath, if I didn't die by the hand of King Saul, why on earth should I die by the hands of my men? That's not God's plan. Because God's plan is, I must be king over Israel. பாருங்க, இது அவன் கேட்டிருக்க வேண்டும். கரடி கைக்கு தப்புவித்த கர்த்தர், சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், கோலியாத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர், சவுல் ராஜாவின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் ஏன் இன்றைக்கு என்னை
என்னுடைய பின்தொடர்ந்து வரும் மக்களுடைய கைக்கு ஏன் தப்புவிக்க மாட்டார் என்று அவன் கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? நான் இஸ்ரவேலுடைய ராஜாவாக இருக்க வேண்டும் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன். It's not yet happened. It's not yet fulfilled. So I cannot die till it's fulfilled. Hallelujah. அது இன்னும் நடக்கவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆகையால் நான் மரிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் தன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். Now look at the following verses. The verses that talk about how he got back everything that he had lost in a situation which looks so utterly hopeless. எப்படி மறுபடியும் அவன் கைக்கு அவன் இழந்ததை அவன் பெற்றுக்கொண்டான், அதுவும் இரட்டிப்பான விதத்திலே அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் 7வது வசனம் முதல் வாசிக்க போகிறோம். Let's keep reading please. ஒருவேளை நீங்கள் இந்த மாலை வேளையிலே எல்லாவற்றையும் நான் இழந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் மக்களாக இருப்பீர்கள் என்றால் சோர்ந்து போகாதீர்கள். உங்களுக்கென்று வரும் வசனம் இதுதான். இழந்ததை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வீர்கள். Can I have an amen please? If you have lost things and the devil has lied to you and told you finished, you will never get it back. God's saying no, you will get it back. You will get it back. You will get it back, good measure, pressed down, shaken together and running over. Don't be dejected. Don't be depressed. Don't lose heart. Don't sit and weep and cry and think it's all over. It's not over as yet, because God says He will give it back to you. Now that's exactly what we're going to be looking at. That's how God turns the hopeless situation around and restores it back to a fuller purpose in our lives. 7வது வசனம். தாவீது அமிலேக்கென குமாரனாகிய அபியத்தர் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். Now what is the effort? ஏபோத் என்றால் என்ன? பாருங்கள், ஆசாரியர்கள் அவர்கள் தீர்க்க தரிசன வசனத்தை உரைக்கும் வேளையிலே அந்த ஏபோதை போட்டு தான், அது ஒரு உரை, அது தங்கள் மீது போட்ட பிறகு தான் அவர்கள் அந்த வசனத்தை உரைப்பார்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். Now the ephod was worn when the priest prophesied to show the people that it was the prophet, to show the people it was the anointing that was coming upon him that made him to prophesy. எதற்காக இந்த ஏபோத்தை அவன் போட்ட பிறகு ஆசாரியன் தீர்க்கதரிசி ஆக நின்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை பேசுவான் என்றால், மக்கள் இது அவனுடைய வார்த்தை அல்ல, தேவனால் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று புரிந்து கொள்ளும்படிக்கு அது அவன் போட்ட பிறகு, அந்த உடையை போட்ட பிறகுதான் அவன் வசனத்தை உரைப்பான் என்று நாம் பார்க்கிறோம். So when he wore the ephod, immediately the prophetic mantle would come on the priest, and the unction would be there, the anointing would be there, and he would prophesy, and what he said would come to pass. அந்த நேரத்தில் அவன் பேசின வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தையாக மாறும். ஆகையால் தாவீது இந்த மனிதனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திரும்பிக் கொள்வாய் என்றார். Follow after them, pursue them, because you will get back everything. Can I have an amen please? Now on the basis of what did David do it? The basis of God's word to him. Not on his own understanding. Not because he was a good warrior.
Not because his men were fighting men, no. He wanted a specific word from God, and this is the good news, my friends. If you pray specific prayers, God will answer the specific prayer you prayed and give you a specific instruction on how to get the thing back that you have lost. குறிப்பாக நீங்கள் ஜெபிக்கும் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார், அங்கீகரிப்பார். நீங்கள் கேட்கிற ஆலோசனைக்கு அவர் ஏற்ற பதில் தருவார். ஏனென்றால் பொதுவான ஜெபங்களை கர்த்தர் எந்த நேரத்திலும் பதில் கொடுக்கும் தேவனாக அவர் இருப்பது கிடையாது. God never answers general prayers. It's always specific prayers. This surprises people, but you've got to understand it. And the quicker you understand, it's better for you. Look at the blind man called Bartimaeus. Jesus knew he was blind. Everybody there knew he was blind. Still Jesus asked him, what do you want? Can I have an amen? பர்த்திமேயை பாருங்க, குருடனாகிய பர்த்திமேயு என்று எல்லாருக்கும் தெரிந்தது. பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த ஒரு குருடன், இயேசுவின் கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஒரு குருடனாகத்தான் நின்று கொண்டிருந்ததை அவர் இயற்கை ரீதியிலே அவர் பார்த்திருப்பார். ஆனாலும் உனக்கு என்ன வேண்டும் என்று திட்டம் தெளிவாக ஒரு கேள்வியை கேட்பதை நாம் வேத வசனத்திலே வாசிக்கிறோம். இட்ஸ் நெவர் சேஞ்ச்ட். வாட் டு யூ வாண்ட்? யூ வாட் டு யூ வாண்ட்? Give me anything, Jesus, is a general prayer. I need my sight is a specific prayer. உமக்கு எது வேண்டுமா என்றால் எனக்கு தாரும் என்பது பொதுவான ஜெபம். குறிப்பான ஜெபம், நான் பார்க்க வேண்டும், என் கண் பார்வையடைய வேண்டும் என்று சொல்வது குறிப்பான ஜெபம். அந்த ஜெபத்திற்கு என்ன பதில்? அந்த குறிப்பான ஜெபத்திற்கு அந்த குறிப்பான ஜெப விண்ணப்பம் என்ன? அதற்கேற்ற பதில் தான் கர்த்தர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் தாவீது கேட்கிற ஆலோசனைக்கு திட்டம் தெளிவான ஒரு பதில் வருகிறது. Now please understand, the clearness of the instruction that came to David was based on a specific question. Shall I go? Yes, go. Will I get it back? You will get everything back. Now let's read. So 2 questions, 2 answers, clear answers. 2 கேள்விகள், 2 கேள்விகளுக்கும் ஏற்ற பதில். 9வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்த போது அங்கே சிலர் நின்று போனார்கள். See, sometimes there are certain people who will have to stop when they come across obstacles in life. But there will be always some who will press on. தடைகள் வரும் வேளையிலே ஒரு சில மக்கள் அப்படியாகவே தடையை பார்த்து அப்படியே அந்த இடத்திலே நின்று கொள்வார்கள். ஆனால் இது ஒரு தடை அல்ல, நான் மேற்கொள்வேன் என்று சொல்லி பின்தொடரும் மக்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே அவர்கள் எதை பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் பார்த்தார்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் அனுபவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். They will be the actual ones who will be on the spot getting back what they lost. The ones who keep pressing on and on and on and on. That's why the life of faith, if it's understood carefully, will not be a problem for people. It's when they don't understand it, that they receive something by faith and then don't sustain what they received by faith. So they lose it along life's journey. விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்ட காரியம் விசுவாசத்தினாலே அவர்கள் வைத்திருக்க வேண்டும் என்று அறியாமல் வாழ்க்கையிலே அவர்கள் நடந்து கொண்டு செல்லும் வேளையிலே அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் கையிலிருந்து அவர்கள் முதலாவது விசுவாசத்தினாலே பெற்ற காரியம் அவர்கள் கையை விட்டு அகன்று செல்வதை அவர்கள் பார்ப்பார்கள். It's sad, but that's the truth. So what you receive by faith, you sustain by faith till the very end. But not many people do that. Sometimes they receive healing by faith, but then after that they don't stay in the faith of God,
when it comes to sustaining the healing they received. So what happens is, maybe after 2 years or maybe after 4 years, all of a sudden they see symptoms coming back. And because they have not sustained what they received by faith initially, by the faith of God, they succumb and end up thinking, well, did God heal me in the first place at all? They lose the healing. Sometimes they lose prosperity. Sometimes they lose the blessing altogether. Why? Because what was started by faith must be sustained by faith till the end. We saw it in the life of Joseph. What sustained the man till 110 years of age? Please listen, he was not a senile man. Senility is not God's plan for any of his people. You can have a sharp mind and a sharp memory till the very end of your days, like Joseph had. Because Joseph was telling his brethren about promises of God. He was not rambling. He was not needing somebody to tell him, tap him on the arm now and then and say, okay, shh, keep quiet, keep quiet. His mind was so clearly tuned to the mind of God. He knew that his end would not be in Egypt. He may have died in Egypt, but his final burying place would be in the promised land. It would be in the word of God. It would be in the promises of God. So if you've been programmed to think that after 60 you're going to lose your mind, please better listen to God's word. 110 and the man is sharp. 110 and he is clear about the future. And listen, it's not just that. Everybody is listening to him. That's the most important thing. They're not saying, well, after he dies, let's do what we want. No. They are frightened of his word because his word was with authority till the very end. So that's how God wants to bless you. மரிக்கும் நேரத்திலே பாருங்க, மரித்த பிறகு நாம எது வேணாலும் செய்யலாம் என்று அவர்கள் பேசவில்லை. அவர் என்ன இவர்களிடத்தில் கட்டளை கொடுத்தானோ, ஏனென்றால் வசனத்திலே வாழ்ந்த மனிதன், அவன் மரித்த பிறகும் அந்த வார்த்தை அப்படியாகவே அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது. சொன்ன காரியம் அவர்கள் செய்தார்கள். That's the blessed thing that we see happening in the life of Joseph. Now keep reading, please. 1 Samuel chapter 30. 10th verse, 10வது வசனம். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 10வது வசனம். தாவீதோ 400 பேரோடும் கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியினால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பம் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடையின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். பாருங்கள், பின்தொடர்ந்து அவர்கள் செல்லும் வேளையிலே எப்படி இழந்ததை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்களுக்கு ஏற்ற ஒரு வழிகாட்டியை பிடிக்கிறார்கள். They catch a man who would be a signpost in the right direction to where they needed to go in order that they may get back all that they had lost. Don't forget this, please. Oftentimes, God still leads the same way. As you walk by faith, God gives you direction as you listen to the ones He has placed to give you direction. Now this man was a man who had not eaten for 3 days and 3 nights because he was sick. We'll read about it.
But when they caught him and brought him to David, they were ready to invest something into the man that he could give them a revelation, a revealing about where the enemy was. பாருங்கள், எல்லாவற்றையும் இழந்த மக்கள் நாம் ஏன் இவனுக்கு குடிப்பதற்கும் புசிப்பதற்கும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி கொடுக்காமல் இருக்கவில்லை. Now listen, these are men who had lost everything. All that they were having was a little food that with them. But still they were willing to sow first. நம்பிக்கையற்ற நேரத்திலே விதைப்பதற்கு தயாராக இருங்கள். Can I have an amen please? ஐயோ, இதுதான் என் கையிலே இருக்கிறது என்று சொல்லி நான் விதைக்க மாட்டேன் என்று தயவு செய்து அந்த ஒரு முடிவுக்கு வராதீர்கள். Never come to a conclusion by saying, this is all that I have, why should I sow now? You don't understand that in sowing, God begins to make the field into which you sowed the very place from which revelation will come out from. Can I have an amen? எங்கே நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து தாமே உங்களுக்கு வெளிப்பாடு வரும்படிக்கு கர்த்தர் பூர்ண சித்தத்தின்படி அவர் நியமித்து வைத்திருக்கிறார் என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகையால் இவர்கள் விதைத்தார்கள், கொடுத்தார்கள். என்ன? குடிக்கும்படிக்கு அவர்கள் கொடுத்தார்கள், புசிக்கும்படி அவர்களுக்கு அந்த மனிதனுக்கு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரனாக எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். பிசாசானவன் அவனுடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு காத்துக் கொள்வான் என்று நாம் நினைக்க கூடாது. சோர்ந்து போகும் நேரங்களிலே கைவிடுகிற பிசாசு. Remember, the enemy never protects his own. He has nothing to do with the weak and afflicted. But thank God, our God is a God who heals. This Egyptian was thrown aside by his Amalekite master because he was sick. Why? Because in his sickness he became a liability. Now the Amalekite didn't say, well, we have money, we have the spoils of war, we'll take you along with us, we'll get you healed. No. Because there's no healing, my friends, in the enemy's camp. Write it down, please. பிசாசானவன் இடத்திலே சுகவீன மக்களுக்கு சுகம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்க கூடாது. ஏனென்றால் அந்த இடத்திலே சுகமே இல்லை. இந்த அமலேக்கன் எங்களுக்கு பொக்கிஷம் இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, எப்படியாவது உனக்கு நாம் சுகத்தை பெற்று கொள்ளும்படிக்கு உன்னை பார்ப்பேன் என்று ஒரு வார்த்தையும் பேசவில்லை. That's the saddest thing of all. The Amalekite never considered the Egyptian anything at all in his sight. Because there's no healing in the camp of the enemy. Where is healing, my friends? In the camp of God. In the camp of God. சுகம் எங்கே இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் இழந்தது உங்களுடைய சுகம் என்றால் சுகம் எங்கே இருக்கிறது? பிசாசானவனிடத்தில் கிடையாது, தேவனிடத்தில் இருக்கிறது, சபையிலே இருக்கிறது, உலகத்திலே அல்ல. Now the world may make you understand that healing is there in the world. Wrong. Healing is not there in the world. Healing is there in the church. Healing is where the anointing is present. So if you lost your health, be glad this evening. God's talking to you. He's telling you you'll get it back. Can I have an amen? He's telling you you'll get it back. There will be restoration. ஒருவேளை இழந்தது உங்களுடைய சுகம் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன? சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் சுகத்தை பெற்றுக் கொள்வீர்கள். Where you are determines what you get. Write it down, please. Where you are determines what you get. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திலே நீங்கள் ஒருவேளை தேவனிடத்தில் இருப்பீர்கள் என்றால் அவரிடத்தில் இருக்கும் காரியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். இல்லாவிட்டால் பிசாசானவனோடு இருப்பீர்கள் என்றால் அவன் கொடுக்கும் காரியம் தான் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். But there is no healing in the enemy's camp. Write that down also, please. Healing is in the church. Healing is in the body of Christ. Get into the body. சுகம் என்றால் எங்கே இருக்கிறது? தெய்வீக சுகம் என்பது சபையிலே இருக்கிறது, கர்த்தருடைய சரீரத்திலே இருக்கிறது. Now let's read, please, and we're going to close and continue this next week. But get this right. Hopeless situations will turn around. By the time we're through with these teachings, you will begin to see hopeless situations turn around. God will do it. He'll get the glory. He'll get the praise. He'll get the honor. Now let's read, please. நாங்கள் 14வது வசனம், கிரேத்தியருடைய தென்புறத்தின் மேலும் யூதாவுக்கு அடுத்த எல்லையின் மேலும் காலேபுடைய தென்புறத்தின் மேலும் படையெடுத்து போய் சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டோம் என்றான். தாவீது அவனை நோக்கி, நீ என்னை அந்த தண்டினிடத்திற்கு கொண்டு போவாயா என்று கேட்டதற்கு அவன், நீர் என்னை கொன்று போடுவதும் இல்லை, என்னை என் எஜமான் கையில் ஒப்பு கொடுப்பதும் இல்லை என்று தேவன் மேல் ஆணையிடுவீரானால் உம்மை அந்த தண்டினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்றான். Now please listen. Here is a man asking David a very peculiar request. He said, you promise me you won't kill me? He said, yes, I promise you I won't kill you. Swear by your God. Now this is an Egyptian. An Egyptian knows that his gods couldn't save him. And if there is life, there's only life with one God, the God of David. Amen. ஜீவன் யாரிடத்தில் இருக்கிறது என்று இந்த எகிப்தனுக்கு தெரியும். தாவீதுடைய தேவனிடத்தில் ஜீவன் இருக்கிறது என்று தெரிந்து, உன்னுடைய தேவனை அவருடைய நாமத்திலே எனக்கு ஆணையிடு என்று அவன் கேட்கிறான். Not only that, now this is the most important thing. He also asked him, don't give me into the hand of my old master. Why? Because now, if you will spare my life, I'll serve you. That's what it is when we come to Jesus, my friends. இயேசுவினிடத்தில் வரும் வேளையிலே நாம் என்ன சொல்லுகிறோம்? பழைய எஜமான் கையிலே என்னை ஒப்பு கொடுக்காதே. Don't give me back into the hands of my old master, because he's a cruel man. He's an unclean spirit. He hates me. He'll kill me. He torments me. I don't want to get back into his clutches. I want to serve you, David. என் பழைய எஜமான் கையிலே நீ என்னை ஒப்பு கொடுக்க மாட்டாய் என்று தேவன் நாமத்திலே எனக்கு ஆணையிடு என்று இந்த எகிப்தியன் ஒரு காரியத்தை கேட்கிறான். பதினாறாவது வசனம், இவன் அவனை கொண்டு போய்விட்ட போது இதோ அவர்கள் வெளியெங்கும் பரவி புசித்து குடித்து
தாங்கள் பெலிஸ்தர் தேசத்திலும் யூதா தேசத்திலும் கொள்ளையிட்டு வந்த மகா பெரிதான அந்த எல்லா கொள்ளைக்காகவும் ஆடி பாடி கொண்டிருந்தார்கள். There was jubilation in the camp. Please listen and get this right. Every time the devil robs something from you, he is celebrating. Hey, people. Every time he takes your money, every time he puts a wrong sudden expense on you, every time he grabs a hold of something that rightfully belongs to you, there is celebration in his camp. Now the problem is this: celebration was not meant to be in his camp. Celebration was meant to be in the church. Can I have an amen? பிசாசானவன் உங்கள் கையிலிருந்து ஏதாவது எடுத்துக்கொண்டு செல்லும் வேளையிலே அவன் ஆடி பாடி கொண்டாடும் ஒரு காரியம் அவன் முதலாவது செய்யக்கூடாத ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் கொண்டாட்டம் எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்க வேண்டும். Remember, what sets apart the kingdom of God is celebration. You must understand what sets apart the kingdom of God. It's praise and worship, celebration, joy. At all times you are worshiping the Lord. So it's never God's plan and purpose for the devil to rob something from you and then to be celebrating and rejoicing because he spoiled you. The good news is you can get him. Can I have an amen, please? You can get him. I know your people, some are getting worried this evening. What do you mean get him? He's been getting me all these days. What do you mean get him? You will get him. You follow the word of God, you will get him. You will knock him such a knock when he's least expecting it. Because all along he's thought you're on the run. All of a sudden you're standing there with the sword of the Spirit in your hand, the name of Jesus, the word of God, the blood of Jesus, and you're standing as more than a conqueror, and he doesn't know who's the person. Because when he takes one good look at you, he sees Jesus in you. And it frightens him. But there's celebration in the camp of the enemy. Now that's not what it's got to be like. Celebration was not meant to be in the camp of the enemy. Celebration was meant to be in the church. கொண்டாட்டம் சந்தோஷம் எங்கே இருக்க வேண்டியதாக இருக்கிறது? சபையிலே, தேவனுடைய ராஜ்யத்திலே. ஆனால் பாருங்கள், அவர்கள் தாவீது வருகிறான் என்று அறியாமல் இது செய்து கொண்டிருந்தார்கள். Now listen, this is where you see that the wisdom of God is so different from the wisdom of the world. Streetwise people are not always smart. Streetwise people are stupid people before the wisdom of God. Streetwise people look at you and say, well, he is a weakling, he will not come after me. But the wisdom of God says, pursue them. Get it back, because I am with you. Don't be frightened. Don't be intimidated. Get the blessing. உலகத்திலே இவன் சாமர்த்தியக்காரன் என்று சொல்லும் பலரை நாம் பார்க்கும் பொழுது, சாமர்த்தியம் அவர்களுக்கு என்ன? தந்திரமாக நடப்பதுதான் சாமர்த்தியம் என்று நினைக்கிறார்கள். தந்திரமான ஒரு மனப்பான்மை. ஆனால் தந்திரமான மனப்பான்மை தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக ஒரு மூடனின் மனப்பான்மை. Some people think that they are so street smart, so street wise. They can manipulate, they can lie their way through any situation. They can just lie. Because lying is a part of their lifestyle. So they can just lie at the drop of the hat. Some of them don't even know they're lying. Because they've lied for so many years that they don't know they're lying any longer. They think they're talking the truth, but they're just lying. But before the wisdom of God, the lie is exposed. தேவனுடைய ஞானத்துக்கு முன்பாக அந்த பொய் அப்படியாகவே இது ஒரு பொய் என்று மனிதர்கள் பார்க்கும்படிக்கு வெளியரங்கமாக காண்பிக்கப்படுகிறது. ஆகையால் பாருங்கள், இவன் வருவான் என்று அவர்கள் அறியாமல் கொண்டாடி கொண்டிருக்கிறதை தாவீது பார்க்கிறான். ஆகையால் தான் தேவனுடைய ஞானத்தோடு செல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையோடு செல்லுங்கள்.
வார்த்தையிலே வாழும் ஒரு மனிதன் ஒருபோதும் அவன் பின்வாங்க மாட்டான். Remember, man who lives in the word will never backslide. He may have setbacks in life, but he'll always keep pressing on. He'll always keep going forward. He'll always keep pursuing after whom God says pursue. And he will get back what the devil has robbed from him. பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் வார்த்தையிலே வாழும் ஒரு மனிதனிடத்தில் அவர் பேசியிருப்பார் என்றால், அந்த மனிதன் அவர் கேட்ட வண்ணமாக, கேட்ட பிரகாரமாக எல்லாவற்றையும் அவன் திரும்பி பெற்றுக்கொள்வான். We're going to close with that for now. We're not through. Don't miss next Sunday evening. Come prepared to receive a blessing. But remember, God is a good God and He loves you. And hopeless situations don't need to be hopeless in your life. They'll turn around. Don't let somebody decide your future for you. Don't let some fool sit and tell you things. Well, this is how your life is going to be. That is how your life is going to be. Don't ever sit and listen to the wrong person. Can I have an amen, please? Astrologers, philosophers, palm readers, tarot card holders, all these people don't decide your future. Your future is decided by God Almighty. Can I have an amen, please? Never let your future be decided by fools. Let your future be decided by the wisdom of God. தேவ ஞானத்தால் உங்களுடைய எதிர்காலம் எப்படியாக இருக்கும், உங்கள் சூழ்நிலைகள் எப்படி மாறலாம் என்பதை குறித்து வசனம் உங்களுக்கு போதிக்கட்டும். தவறான இடத்திலிருந்து தவறான ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் மக்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், தயவு செய்து அந்த காரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை போடுங்கள். Put a full stop to wrong sources from which you get your revelation. Some people get revelation from the most stupid kinds of sources. They don't even know that it is bad. They don't know most of these sources are cursed sources. There's no blessing in those sources. They are not the right sources. Never get your revelation from the wrong source about your future. Get your revelation from God about your future. Let God's word decide how your future is going to be. Let God's word decide how there will be restoration in your life, how the entire tide will turn around in your life. Can I have an amen, please? தவறான முறையிலே எதிர்காலத்தை குறித்த ஒரு ஆலோசனை எப்படி மக்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால், ஒருவேளை பில்லி சூனியத்தை செய்யும் மக்களிடத்தில் போய் அவர்களிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்கிறார்கள். இல்லாவிட்டால் நட்சத்திரத்தை பார்த்து நட்சத்திரத்தை குறித்து எழுதும் மக்களிடத்தில் போய் அவர்களிடத்திலிருந்து காரியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். Please listen. It's far better to find out from the God who made the stars what our future is going to be like than to go and ask a man who's trying to read the stars and predict the future about what your future is going to be like. Can I have an amen? Remember, God is such a big God that the Bible says He calls each stars by its names. So it's far better to ask the God of all creation what my future is going to be like than to go and sit and ask one person who doesn't even know his own future, who's trying hard to read the stars. He doesn't even know what's happening. Half the time they're confused. They attempt to do something. They're never specific, always ambiguous. It's far better to ask somebody who's been there, who's called the Ancient of Days. You can trust such a God, my friends. Hallelujah. You can trust such a God. Go and meet the Ancient of Days. Take His word. Live in the word. Find out from His word what your future will be like. And I'll tell you, your future will be bright in Christ. Hallelujah. பிரகாசமுள்ள எதிர்காலம் யாருக்கு வருகிறது? தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து அந்த வார்த்தையிலே வாழுகிற மனிதனுக்கு அவ்விதமான ஒரு பிரகாசமான எதிர்காலம் வரும். ஆகையால் உங்கள் எதிர்காலம் மனிதர்கள் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்று தவறான முறையிலே பேசி உங்களை பாதிக்கும்படிக்கு வார்த்தைகளை அள்ளி பேசும் மக்களிடத்தில் போகாதீர்கள். Never meet a man or a woman who speaks wrong things about your future that affects your future. Remember, your future lies in the hands of Almighty God. Let's all stand up and give Him thanks and praise this evening.